ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம் என்ற கதையோட 2ஆம் பாகம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டர் பேசுனதை கேட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போய் அழ ஆரம்பித்தாங்க ரவிச்சந்திரன் தம்பதிகள். இன்ஸ்பெக்டரும் உடனே, ஐயோ ஏட்டு, இது என்ன கேசியா? இந்த ஆளை எதுக்கு இப்படி முட்டி போட்டு உட்கார வச்சிருக்க என்று அவருடைய அடுத்த கேஸை விசாரிக்க ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர் கைலாசம். தம்பதிகள் இருவரும் இதுக்கு மேலே இந்த போலீஸ் அதிகாரியிடம் பேசுவதற்கு விருப்பம் இல்லாமல் மன வருத்தத்தோடு ஸ்டேஷனை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் சென்றதும் அங்கிருந்த சொந்தங்கள் என்ன ஏது என்று ஆளாளுக்கு விசாரிக்க ஆரம்பித்தார்கள். இவர்களும் ஸ்டேஷனில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மிகவும் வேதனைப்பட்டு அழுதார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் ரவிச்சந்திரன் தம்பதிகளின் முன்னால் ஆறுதலாக அவர்களுடைய மூத்த மகள் அஸ்வினியை பற்றி பெருமையாக பேசினாலும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த பொண்ணு நிச்சயமாகவே ஓடி தான் போனாலோ, எவங்கூட தான் ஓடி போயிருப்பா. பொண்ணு காலேஜில் லெக்சராக இருக்கிறான்னு என்ன பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தியா இவங்க மூத்த பொண்ணோட லட்சணத்தை? இன்னும் இவங்களுக்கு 2 பொண்ணுங்க வேறு இருக்காங்க. அதுங்க என்ன பண்ணுமோ, என்ன பிரச்சனையெல்லாம் வருமோ என்று ஆளாளுக்கு பேசிக்கொண்டே அனைவரும் அவர்களின் வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். காவியா, அக்கா சுப்ரியா எங்கே காணும் என்று ராதிகா கேட்க, அக்கா உள்ளதான் இருக்காம்மா, அழுதுகிட்டே இருக்கா என்று 3வது பெண் காவியா கூறினாள். உள்ளே சென்ற ராதிகா அங்கே அழுது கொண்டிருந்த சுப்ரியாவிடம், இங்கே பார் சுப்ரியா, நீ என்ன தான் அழுதாலும் சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, நாங்கள் உன்னை காலேஜுக்கு இனிமேல் அனுப்புகிற மாதிரி இல்லை. உன் அக்கா அஸ்வினியை பற்றிய தகவல் தெரிகிற வரைக்கும் நீ இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். நீ இந்த வீட்டை விட்டு வெளியே செல்ல அவசியமே இனி ஏற்பட போவதில்லை. சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தங்களும் பேசுகிறத காது கொடுத்து கேட்க முடியல. நானும் உன்னோட அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி எவ்வளோ அவமானப்பட்டு நின்னோன்னு தெரியுமா? அக்கா எங்கே தான் போனா? உனக்கு ஏதாவது விஷயம் தெரிந்தால் என்கிட்டயாவது சொல்லு என்று ராதிகா சுப்ரியாவை பிடித்து உலுக்கினாள். ஐயோ அம்மா, சத்தியமாக சொல்கிறேன், அக்கா நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஓடி போகலை. அதே சமயத்தில் அவள் எங்கே போனான்னு எனக்கும் தெரியாது. ப்ளீஸ்மா, என்னை நம்புமா. அக்காவை காணோம்னா நான் என்ன தான் பண்ணுவேன்? ஏன் என்ன நீங்கள் சந்தேகப்படுறீங்க? இன்றைக்கி காலேஜில் முக்கியமான கிளாஸ் நடக்குது. என்னை நாளைக்காவது தயவு செஞ்சு காலேஜுக்கு அனுப்புங்கம்மா, நான் போகணும் என்று மறுபடியும் அழ ஆரம்பித்தாள் சுப்ரியா. ராதிகா, நீ அவகிட்ட எதுவும் பேசாதே. எப்படியும் அவளுக்கு அஸ்வினி பற்றிய உண்மைகள் தெரிந்தாலும் அவள் நம்மக்கிட்ட இனி சொல்ல போகிறதில்ல. அது வரைக்கும் நீங்கள் யாரும் இவகிட்ட எதுவும் பேச வேண்டாம். சாப்பாடு கூட தர வேண்டாம். அப்படியே நாள் பூரா அழுதுகிட்டே இருக்கட்டும். நீ வெளியில் வா என்று கத்தி சத்தம் போட்டார் ரவிச்சந்திரன். ஐயோ அப்பா, நான் உண்மையே தான்ப்பா சொல்கிறேன். அக்கா என்கிட்ட கூட எதுவும் இது வரைக்கும் சொல்லலை. என் பேச்சை தயவு செஞ்சு நம்புங்கப்பா. என்னை வெளியே விடுங்கப்பா. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க என்று கூறி கதற ஆரம்பித்தாள் சுப்ரியா. வீட்டிற்குள் சுப்ரியா கூறிய எதையுமே யாருமே நம்பலை. அவகிட்ட பேசவும் யாரும் தயாராக கூட இல்லை. தங்கச்சி காவியா சுப்ரியா கிட்ட பேச போனாலும் அவளையும் அதட்டி சுப்ரியா கிட்ட பேசக்கூடாது, அவகிட்ட இனிமேல் நீ போகக்கூடாது என்று காவியாவையும் கண்ட்ரோல் செய்ய ஆரம்பித்தார்கள்.
அக்கா எந்த தப்பும் செய்யலம்மா. பெரிய அக்கா செஞ்ச தப்புக்காக நீங்கள் சின்ன அக்காவை இப்படி தண்டிக்கக்கூடாது என்று காவியா பேசினாலும், நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. இவக்கிட்ட சொல்லாமலையா அஸ்வினி அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா. 2 பேரும் எப்பவும் ஒன்றா தானே இருப்பாங்க. இவளுக்கு தெரிஞ்சும் நம்மக்கிட்ட சொல்லணும்னு கூட இவளுக்கு தோணலை. அப்போது இவளோட மனசில் நம்மளை பற்றி என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இவ இப்படியே தனியாக இருந்தே அழட்டும். அப்போ தான் அவள் செஞ்ச தப்புன்னு என்னன்னு அவள் உணர்வா என்று காவியாவிடம் பேசி சுப்ரியாவிடம் காவியாவையும் பேச விடாமல் யாரும் அவகிட்ட பேசாமல் சுப்ரியாவை தனிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். ரவிச்சந்திரன் வேலை செய்கிற கம்பெனிகளில் கூட ரவிச்சந்திரன் காதுபடவே ஒரு சிலர் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் கேட்டு மிகவும் வேதனைப்பட்ட ரவிச்சந்திரன் அந்த கோபத்தை எல்லாம் வீட்டில் வந்து ராதிகாவிடம் காட்ட ஆரம்பித்தார். நீ எந்த லட்சணத்தில் பொண்ணை வளர்த்து வச்சிருக்க? உன்னால் நான் வேலை செய்கிற கம்பெனியில் கூட எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியில் போய் என்னால் தலை காட்டவே முடியல. எல்லாம் உன்னால் தான் வந்தது. வீட்டில் இருக்கிற நீ பொண்ணுங்களை கரெக்டாக வளர்க்க மாட்டியா? நீ அவங்கள ஃப்ரீயாக விட்டதுனால தானே இன்றைக்கி நம்ம எல்லாரும் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துடிச்சிட்ருக்கோம் என்று ராதிகாவை அடிக்க ஆரம்பித்தார். அவர் அடித்த அனைத்து அடிகளையும் வாங்கி கொண்ட ராதிகா ஒரு வார்த்தை கூட அவரை எதிர்த்து பேசவில்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காவியா பயத்தில் அப்படியே நடுங்கி அழ ஆரம்பித்தாள். உள்ளே ரூமுக்குள் இருந்த சுப்ரியா அப்பா அம்மாவை அடிக்க வேணாம் என்று ஓடி வந்து தடுக்க வந்த கோபத்தில் அவளையும் அடிக்க ஆரம்பித்தார் ரவிச்சந்திரன். எல்லாம் உன்னால தான். நீ கூடவே இருந்தும் உன் அக்கா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா நீ கவனிக்காமல் விட்டுட்ட என்று ராதிகாவின் மீது இருந்த கோபத்தை சுப்ரியாவின் மேலும் காட்ட ஆரம்பித்தார் ரவிச்சந்திரன். இப்படியாக ஒரு வாரம் 10 நாட்கள் வீட்டுக்குள் ஏதோ ஒரு வகையில் தினமும் ஒரே போராட்டமாக நடக்க ஆரம்பித்தது. சுப்ரியா எவ்வளோ சொல்லியும் கெஞ்சியும் ராதிகா அவளிடம் பேசக்கூட மறுத்து விட்டார். காவியாவை மட்டும் ரவிச்சந்திரன் தினமும் ஸ்கூலுக்கு அழைத்து சென்று அவரே மறுபடியும் மாலையில் அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். எவ்வளவு முயற்சி செய்தும் சுப்ரியாவால் காலேஜுக்கு செல்ல முடியவில்லை. அக்கா அஸ்வினின் புகைப்படத்தை பார்த்து கையில் வைத்து கொண்டேன். அக்கா நீ எங்கே தான் போன? உண்மையிலே உனக்கு நம்ம குடும்பத்து மேலே பாசம் இருந்தால் நீ ஏங்கா இப்படி பண்ண? எதுக்காக இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போனேன்? நீ போயிட்ட, ஆனால் அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்ருக்கேன் என்று புலம்பி அழ ஆரம்பித்தாள் சுப்ரியா. ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்குள் சிலர் வந்தார்கள். வாங்க அண்ணி, அத்தை, மாமா, உள்ளே வாங்க, வந்து உக்காருங்க என்று தன் மாமனார் மாமியார் நாத்தனாரை வரவேற்றாள் ராதிகா. அம்மாடி ராதிகா, விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஓடி போனவ போயிட்டான். இனிமே அவ திரும்பி வந்தாலும் நாம் யாரும் அவளை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஆனால் சுப்ரியாவை ஏன் வீட்டிலேயே சிறை வைத்து இருக்கின்றீர்கள்? இது நல்லது அல்ல. அஸ்வினி மாதிரியே சுப்ரியாவும் தப்பு செய்வான்னு இவளோட வாழ்க்கையை பாழாக்க வேண்டாம். இவளை கல்லூரிக்கு அனுப்பி வைங்க என்று ரவிச்சந்திரனிடம் ராதிகாவிடம் வாக்குவாதம் பண்ணி பெரிய விவாதத்தில் ஈடுபட்டு அவர்கள் இருவரையும் ஒத்துக்க வைத்தார்கள். பிறகு சுப்ரியாவிடம் திரும்பி, இங்கே பாருமா சுப்ரியா, இவ்வளோ விஷயம் நடந்தும் கூட உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னை கல்லூரிக்கு அனுப்பி வைக்கின்றோம். உன் அக்கா அஸ்வினி பண்ண மாதிரியே நீயும் ஏதாவது தப்பு பண்ணிடாதம்மா. படிப்பு முடிகிற வரைக்கும் நல்ல பொண்ணுன்னு பேரேடு. படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் முன்னே நின்று உனக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து உன்னுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறோம். உன் அப்பா அம்மா கிட்ட நாங்கள் எவ்வளோ பேசி சம்மதிக்க வச்சோன்னு நீயும் பார்த்துட்டு இருந்தல.
இப்போது எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையிலும் நாங்கள் சொன்னோன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் அப்பா உன்னை மறுபடியும் காலேஜுக்கு அனுப்பி வைக்க சம்மதம் சொல்லியிருக்கார். தயவு செஞ்சு எங்கள் பேரை காப்பாற்றுமா என்று அழுத தாத்தாவையும் பாட்டியும் அணைத்து கொண்ட சுப்ரியா, நிச்சயமா பாட்டி, நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், இது சத்தியம் என்று அவர்கள் இருவருக்கும் சத்தியம் செய்து கொடுத்தாள் சுப்ரியா. அதன் பிறகுதான் ரவிச்சந்திரனும் ராதிகாவும் அவள் மீது நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கல்லூரிக்கு சென்று வர அனுமதி அளித்தார்கள். அனுமதி மட்டும்தான் ராதிகாவும் ரவிச்சந்திரனும் சுப்ரியாவுக்கு அளித்தார்களே தவிர அவளிடம் பேசவில்லை, அவளை கண்டு கொள்ளவும் இல்லை. அவள் ஒருத்தி வீட்டில் இருக்கின்றாள் என்றே தெரியாமல் காவியாவை மட்டும் பார்த்து பார்த்து கவனித்து கொண்டார்கள். இது சுப்ரியாவுக்கு மிகுந்த வலியும் வேதனையும் ஏற்படுத்தியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 2ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.